அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 19 ஐரோப்பிய தொழில் புரட்சிக்கு வித்திட்டவர் ஜேம்ஸ் வாட். பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி ஐரோப்பாவின் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட ஜேம்ஸ் வாட் பிறந்தது ஸ்காட்லாந்தில் ஏழை குடும்பத்தில் 1736 பிறந்தவர். சிறு வயதில் வரைவதில் அதிக ஆர்வம் கொண்டவர். காகிதம் வாங்க காசு இருக்காது என்பதால் வீட்டு தரையிலேயே வரைவார். இவரது ஓவியங்களில் வட்டம், சதுரம், முக்கோணம் என கணித சம்பந்தமானவை அதிகம். பிறவியிலேயே சற்று பலவீனமானவர். உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும். தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல் அம்மாவிடம் வீட்டிலேயே கற்பார். உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் இயந்திரங்களை பற்றியே கனவு கண்டார். 18 வயதில் லண்டனில் கருவிகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஓராண்டு பயிற்சி பெற்றார். ஊர் திரும்பிய அவருக்கு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இயந்திரங்கள் தயாரிக்கும் வேலை கிடைத்தது. தாமஸ் நியூ காமன் என்பவரின் நீராவி இயந்திரத்தை பழுது பார்க்கும் வாய்ப்பு 1764 அதில் அதிக சக்தி வீணாவதை கண்டார். உடல்நிலை அனுமதிக்காத போதும் மனம் தளராமல் கடுமையாக உழைத்தார். இயந்திரத்தில் சக்கரம் பொருத்தும் அமைப்பையும் பிஸ்டனை மேலும் கீழும் இயக்கும் ரோட்டரி முறையையும் உருவாக்கி அதை மாற்றம் செய்தார். ரோட்டார் அப்படின்னாலே என்ன பண்றது அப்படின்னா மேலையும் கீழே போயிட்டு ரோட்டார் கிராஃப்ட். இந்த மாற்றங்களால் இயந்திரத்தின் சக்தி பல மடங்கு பெருகியது. இதற்கு காப்புரிமை பெற்றார். இயந்திரத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த உதவும் சென்ட்ரிஃபியூகல் கவர்னர் கருவி, அழுத்தமானி, பொருள் அளவு, விசை, வேகம், தொலைவு ஆகியவற்றை பதிவு செய்யும் கருவி, நீராவியை கட்டுப்படுத்தும் த்ராட்டில் வால்வு ஆகியவற்றையும் கண்டுபிடித்தார். த்ராட்டில் சொல்றோம்னா முன்னாடி பின்னாடி, ஜாய்ஸ்டிக் தான் த்ராட்டில். 1775 பொறியாளர் மேத்யூ போல்டன் என்பவருடன் கூட்டிச் சேர்ந்தார். அடுத்த 25 ஆண்டுகள் இருவரும் இணைந்து பல்வேறு நீராவி இயந்திரங்களை தயாரித்து பெரும் செல்வந்தர்கள் ஆகினர். இவரது கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு வரப்பிரசாதமாக விளங்கின. அதுவரை மனித மற்றும் விலங்கு ஆற்றல்களையே நம்பியிருந்த தொழில் உலகம் புதிதாக நீராவி என்ற இயற்கை சக்தியை பயன்படுத்த தொடங்கியது. உற்பத்தி பல மடங்கு பெருகியது. தொழில் புரட்சிக்கு வித்திட்ட நாயகர் என்று உலகம் இவரை போற்றியது. மின்சாரம் கணக்கிடும் அளவு முறைக்கு வாட் என்ற இவரது பெயரை சூட்டப்பட்டது. இவரது